இந்த கடன் சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இன்னும் சில அறிவுரைகளை பார்க்கும் பொழுது, ஒருத்தன் இறந்து போறான்னா அவன் கடனுக்குரிய சோர்ஸை விட்டுட்டு போகணும். அதான் நம்ம கடனை வாங்கிடுறோம், வாங்கும் பொழுது இப்போ நம்ம கொடுக்க முடியாட்டா கூட அந்த தோட்டம் இருக்குது அதை விற்று கொடுத்துடலாம், அந்த வீடு இருக்கிறது அதை விற்று கொடுத்துடலாம், அந்த நிலம் இருக்கிறது இப்போ நம்ம கேஸாக தான் இல்லை வேற வேற பொருளாக இருக்குது என்ற மாதிரி உள்ளவங்க தான் கடன் வாங்கணும். கடன் வாங்குற அந்த வீடும் இல்லை, வாசலும் இல்லை, சொத்தும் இல்லை, வருமானமும் இல்லை, கொடுக்க எந்த ஒரு வக்கும் இல்லை, எதுக்கு வாங்குற? அப்போ யாரு கொடுப்பா? எப்படி கொடுக்கறதுன்னு? கடன் வாங்குறதா இருந்தா இப்ப கையில காசு இல்லாம இருக்கலாம், ஆனால் என்ன இருக்குன்னு அதை தீர்க்கிறதுக்கு என்னமாவது இருக்குதா? இதை நம்ம மூத்தா போயிட்டோம் என்று சொன்னால் எதையாவது வித்தாவது அந்த கடனை கொடுத்துருவாங்களா என்கிற மாதிரி இருக்கான்னு பார்க்க வேண்டும். அதனால தான் சொல்றாங்க, ஜனாசா கொண்டு வந்தவுடனே ஹல் தரக்க மாலல்லி தைனிஹி, இவரை கடனை தீர்க்கிறதுக்கு ஏதாவது விட்டுட்டு போயிருக்கிறாரான்னு கேட்குறாங்களா இல்லையா? கடன் வைக்கக்கூடியவர்கள் எதையாவது விட்டு விட்டு போக வேண்டும், கடனை தீர்ப்பதற்குரிய சொத்தை சேமித்து வைத்து விட்டு போக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஹது மலை மதீனாவில் உள்ள ஒரு பெரிய மலை, அந்த மலையை பார்த்து சொன்னாங்க, இந்த உஹது மலை அப்படி தங்கமாக மாறி எனக்கு கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உஹது மலை அப்படியே தங்க கட்டியாக மாறி எனக்கு கிடைக்குமேயானால் 3 நாளைக்குள்ள அம்புட்டையும் செலவழிச்சு முடிச்சிருவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தங்க கட்டிய உஹது மலையே தங்கமா மாறினாலும் சரி இந்த 3 நாள் அம்புட்டையும் மக்களுக்கு நான் கொடுத்து முடிச்சிருவேன். அதே நேரத்தில் நான் யாருக்காவது கடன் பட்டிருந்தேனே ஆனால் அதை எடுத்து வச்சுக்கிட்டு தான் கொடுப்பேங்கிறாங்க. பாருங்க, சாதாரணமாக பேச்சு பேசும்போது கூட எதை ஞாபகப்படுத்துறாங்க, இந்த உஹது மலையே தங்கமானா கூட 3 நாளைக்கு மேலே வச்சிருக்க மாட்டேன், இது மக்களுக்கு சேர வேண்டியது, மக்களுக்கு நான் கொடுத்து விநியோகம் பண்ணி முடித்து விடுவேன். ஆனால் இல்லா அரசுதூலி தைனின், கடன் ஏதாவது எனக்கு இருக்குமே ஆனால் அதுக்கு மட்டும் எடுத்து வைத்துக் கொள்வேன். அப்போ சாதாரணமாக ஒரு பேசும்போது கூட எல்லாத்தையும் செலவழிச்சிருவேன்னு சொல்ற ஒரு நேரத்தில் கூட ஆனால் கடனை வச்சுக்கிட்டு செலவழிச்சிட மாட்டேன், கடன் கொடுக்கறதுக்குரிய சேமிப்பை நான் வைத்துக் கொள்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இந்த கடன் என்பதில் எவ்வளவு கவனமாக இருக்கணும் என்பதை கற்றுத்தருகிறார்கள். இது போக ஒருத்தர் மூத்தா போயிட்டார், மூத்தா போனால் என்ன பண்ணுறோம், சொத்துக்களை பங்கு வைக்கிறோம். ஒரு ஆள் இறந்துட்டார்னு சொன்னால் சொத்தெல்லாம் வாரிசுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் என்ன, இந்த சொத்து வாரிசுக்கு முதல் சொந்தம் கடன்காரனுக்கு தான். ஒருத்தர் இறந்துட்டார்னு சொன்னால் அந்த சொத்துல முதல் உரிமையாளர் யாரு? அவர் யார்ட்டையெல்லாம் கடன் வாங்கி இருக்கிறாரு அவர் தான் அந்த சொத்துக்கு உரிமையாளர். அவருக்குரிய பைசல் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும், வாரிசுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு அப்படி யாராவது பாகப்பிரிவினை பங்கு வைக்கிறாங்களா? ஒரு ஆள் இறந்துட்டார்னு சொன்னால் உங்கள் அப்பா கடன் தரணும், ஆப்பாட்ட போய் கேளு, அவர் மூத்தா போயிருப்பாரு, அவர்கிட்ட போய் கேளுன்னு பதில் சொல்ற நிலைமை பார்க்குறமா இல்லையா? ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னா குர்ஆன்ல, மிம்பாதி வசியத்தின் யூசாபிஹா அவு தைனின், நீங்கள் வாரிசு முறையில் சொத்துக்களை பங்கு வைக்கிறதாக இருந்தால் அவர் ஏதாவது வசியத்து பண்ணியிருக்கிறாரான்னு பாருங்க, அதை முடிச்சு போட்டு பங்கு வைங்க. அவு தைனின், அல்லது கடன் வச்சுட்டு போயிருக்கிறாரான்னு, கடன் வாங்கிட்டு போயிருக்கிறாரான்னு பாருங்க, அதுக்கு அப்புறம் தான் நீங்க பங்க வைக்கணும். வாரிசு சட்டமா எப்ப அமுலாகும், நம்ம கடனை கொடுத்துட்டா தான் அது அவருடைய சொத்து. கடன் இருந்தால் அடுத்தவன் சொத்து. 1 லட்ச ரூபா சொத்து வச்சுட்டு போயிட்டார், 50,000 ரூபா கடன் இருக்குன்னா அவர் வச்சிருப்போம் 50,000 தான், 50,000 இன்னொரு 50,000 வேற ஒருத்தன் காசு. ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டா அவன் வேற ஆள் காசை தானே போயிடும். அது எப்படி நம்ம பங்கு வைக்கிறது? நம்ம அப்பனுக்கு தான் நம்ம வாரிசா, இன்னொருத்தனுக்கு வாரிசா? அப்போ ஒரு கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாரே, ஆனால் இன்னொருத்தனுடைய பங்கு அங்கே இருக்கிறது, இன்னொருத்தனுடைய சொத்துக்கு நீ எப்படி வாரிசா ஆக முடியும் என்பதற்காக இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், முதல் விஷயமாக கடனை தீர்த்து போடுங்க. கடனை எல்லா சொத்து பத்திலும் வித்தா தான் கடன் தீரும்னா அதைத்தான் வாரிசுகள் செய்யணுமே தவிர பாப்பா சொத்தை பங்கு போட்டுக்கல என்ன செய்யக்கூடாது, அலையக்கூடாது. கடன் இருக்கான்னு என்ன செய்யணும், கவனம் செலுத்தணும். இதில் இந்த வசனத்தில் கூட வசியத்து அப்புறம் தைன் கடன் நல்லா சொல்கிறான். ஃபர்ஸ்ட் வசியத்தை சொல்லிவிட்டு ரெண்டாவதாக கடன் சொல்கிறான் குர்ஆன்ல. ஏன்னா வசியத்துங்கிறது வாக்களிப்பது, நான் இறந்த பிறகு அந்த காரியத்தை இதை தருவேன், இந்த காரியம் அதை தருவேன், பள்ளியாசலுக்கு ஒரு 10,000 ரூபா தருவேன் சொல்லிட்டு போயிட்டார். இது வசியத்து. கடன்கிறது வாங்கினது, வசியத்து என்பது வாக்களித்தது. இப்போ முதல்ல கடன் தானே ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், ரெண்டாவது தானே வாக்களிச்சது கொடுக்கணும். வசியத்தை செய்யாட்டா கூட குற்றமாகாது, ஆனால் கடனை கொடுக்காட்டி குற்றவாளி ஆயிடுவார். அல்லாஹ் எப்படி தர்த்தீப் போடுறான்னு கேட்டால், மிம்பாதி வசியத்தின் யூசாபிஹா அவு தைனின், முதல்ல வசியத்தை நிறைவேற்றிட்டு அப்புறம் கடனை நிறைவேற்றி விட்டு அப்புறம் சொத்துக்களை பங்கு வைங்கன்ற மாதிரி இந்த வசனம் அமைந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இது வசியத்து முதல் செய்யணுங்கிற அர்த்தத்தில் இது வந்தது கிடையாது. முதல்ல கடன் அப்புறம் வசியத்து. வசியத்தை ஏன் எல்லாம் முதல்ல சொல்கிறான்னு கேட்டால், வசியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல மக்கள்.
கடனையாவது எப்படியாவது கொடுத்துருவாங்களே தவிர தகப்பனார் வாக்களிச்சதுக்காக கொடுப்பாங்களா? அவருக்கு கொடுத்துரு இவருக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு போனால் நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருவார்கள். அதனால மக்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத காரணத்தினால தான் அல்லாஹ் வசியத்தை முதல்ல சொல்றானே தவிர ஃபர்ஸ்ட் நம்மளை குற்றவாளி ஆக்காமல் தடுக்கிறதுக்கு எதை முதல்ல செய்யணும்? ஃபர்ஸ்ட் கடன். முதல்ல அலி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்தை விட கடனை முதலில் நிறைவேற்ற சொன்னார்கள் என்று அவங்க அறிவிக்கிறாங்க. அதனால முதல்ல இறந்த பிறகு கடன் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டும். கடன் எல்லாத்தையும் தீர்த்து முடிச்ச பிறகு அவர் யாருக்காவது தர்றதா வாக்களிச்சிருக்காரா, அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு இருக்கிறது, தௌஹீத் ஜமாத்துக்கு ஒரு லட்ச ரூபா தர்றா சொன்னார், அல்லது இந்த ஏழை குமருக்கு தர்றா சொன்னார், அல்லது இந்த படிப்புக்கு 1 லட்ச ரூபா தர்றா சொன்னார்னு தகவல் வருது, அதையும் கொடுக்கணும். அவர் என்னவெல்லாம் வாக்களித்தார் உசுரோட இருக்கும் பொழுது என்னவெல்லாம் வாக்களித்தார் அதையும் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஏதாவது மிச்சம் இருந்தால் தான் வாரிசுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிற அளவுக்கு இந்த கடனுக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். மௌத்தா போன பிறகு கூட நம்ம தலை இறங்க மாட்டேங்குது, கொடுத்து தீர்ற வரைக்கும் என்ன செய்ய மாட்டேங்குது, இறங்க மாட்டேங்குது. இன்னும் சொல்ல போனால் கடனுக்குன்ற வசியத்து செய்ய வேண்டியதில்லை, கடனுக்குன்ற வசியத்து செய்துவிட்டு போன சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த ஜாபீர் இப்னு அப்துல்லா அவர்களை பற்றி நேற்று கூட போன வாரம் சொல்லியிருக்கிறோம். அப்துல்லா அவர்கள் உஹது போர்ல ஷஹீத் ஆயிட்டாங்க. அப்போ ஜாபீர் இருந்து வாப்பாவுடைய கடனையெல்லாம் அடைச்சாரு, அந்த ரசூலுல்லாஹ்ட்ட புகார் செஞ்சார் என்பதெல்லாம் பார்த்தோம். அந்த அப்துல்லா அவர்கள் என்ன செய்யறாங்க, போர்க்களத்துக்கு போறதுக்கு முன்னாடி, மகனே இன்னைக்கு போர் உக்கிரமாக நடக்க போகிறது, அதில் அல்லாஹ்வுடைய பாதையில் நான் கொல்லப்பட்டு விடுவேன் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் கோழைத்தனமாக நடிக்கிறதுக்கு போருக்கு போக மாட்டாங்க, ஒன்று ஜெயிக்கணும் இல்லாட்டி அல்லாஹ்வுடைய பாதையில் வீரம அடையணும்னு போனதுனால அப்துல்லா மகன்கிட்ட சொல்றாரு, ஜாபீர்கிட்ட, மகனே நான் இறந்துடுவேன், நான் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டு விடுவேன் என்று எனக்கு தெரிகிறது, உனக்கு நான் 2 வசியத்து செய்கிறேன். ஒன்று, எனக்கு சில கடன் இருக்கிறது, அது நீ தான் தீர்க்கணும், எப்படியா அந்த கடனை தீர்த்துரு. 2வது, எனக்கு உனக்கு தங்கச்சிகளை நான் விட்டுட்டு போகிறேன், பொம்பளை பிள்ளைகளை விட்டுட்டு போகிறேன், அது நல்ல முறையில் பராமரிக்கிறத உன்னுடைய பொறுப்பில் நான் சுமத்துறேன் என்று உசுரோடு இருக்கும் பொழுது கடனை மகன் செலுத்துகிற கடமை இருந்தாலும் கூட அதை வசியத்தாக கூட செஞ்சுட்டு போகிறாங்க. நல்ல மனிதர்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம பிள்ளைகளை தீர்த்துருவாங்கன்னு இருந்தால் கூட அதை வசியத்துன்னு சொல்லிட்டு போகணும். இந்தப்பா கடன்லாம் இருக்குது, இந்த விவரம்லாம் இருக்கிறது, நீ தான் பார்த்து அதை என்ன செய்யணும், அடைக்கணும் என்று சொல்லி அவர் சொல்கிறாரு. அதனால அந்த மகன் என்ன செய்கிறாரு, ரசூல்லா கூட்டிகிட்டு அந்த பேரிச்ச மலத்தில் அளந்து கொடுத்து ரசூல்லா பரக்கத்துக்காக துவா செய்து அந்த கடன் அடைஞ்சதை பார்க்குறோம். அதே மாதிரி தங்கச்சிமார்களை பராமரிக்க சொன்னதுக்காக வேண்டிய அவர் கொஞ்சம் வயசில் மூத்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி, ஏப்போ ஒரு கன்னி பெண்ணை கல்யாணம் பண்ணலாம்னு ரசூல்லா கேட்கும்போது கூட இல்லை வாப்பா வசியத்து பண்ணியிருக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைலாம் கவனிக்க சொல்கிறாங்க, இளம் பெண்ணாக இருந்தால் அந்த தாய்மையோடு கவனிக்க மாட்டாங்க, கொஞ்சம் மூத்த வயசு பொண்ணாக இருந்தால் தலை பின்னி போட அதெல்லாம் செய்யறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குங்கிறதுக்காக வேண்டி பொம்பளை பிள்ளைகளை காப்பாற்றிக்கன்னு சொன்னதுக்காக வேண்டி தகப்பனாருக்காக வேண்டி இவர் என்ன செய்கிறாரு, இளம் பெண்ணை கூட கல்யாணம் பண்ணாமல் கொஞ்சம் மூத்த வயசு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு, என் தங்கச்சிமார்களை பராமரிக்கணும் என்பதற்காக. இப்படியெல்லாம் வசியத்து பண்ணிட்டு போகும்போது நம்ம அந்த கடன் எவ்வளோ முக்கியத்துவமானது என்பது அறிந்து கொள்ள முடிகிறது. வசியத்தை பண்ணாமல் போனால் கூட, சொத்தை வைக்காமல் போனால் கூட பிள்ளைகள் மேலே இறங்கிறோம். சொத்து இருந்தால் தான் கிடையாது, சொத்து இருந்தால் சொத்துலேருந்து கொடுக்கணும். சொத்தை தகப்பனார் கடன் பட்டார், எந்த சோர்ஸும் இல்லை, எந்த ஒரு 10 காசு விட்டுட்டு போகவே இல்லை, உங்களை தான் விட்டுட்டு போயிருக்கிறாரு, பிள்ளைகளை தான் விட்டுட்டு போயிருக்கிறாருன்னு கேட்டால் அப்போ கடன்லாம் தப்பிச்சுக்கிடுவாரா? உலகத்தில் வேண்டாம் தப்பித்துக் கொள்ளலாம், உலகத்தில் கோர்ட்டுக்கிட்டுக்கு போனால் அந்த கடனை கிளைம் பண்ண முடியாது, மறுமையில் தப்பிக்க இயலாது. நம்ம தகப்பனாருடைய அமலெல்லாம் அவருக்கு போய்விடும். கடனாளியாக மூத்தா போயிட்டார், சொத்து பத்துக்களை விட்டுட்டு போகலன்னு சொன்னால் மறுமையில் அவன் கேட்பான்ல, யார் கடன் கொடுத்தானோ கேட்பானா இல்லையா, அவனுக்கு என்னத்தை கொடுக்குறது, அமலை தான் வாங்கி கொடுக்க முடியும். நம்ம தகப்பனார் செஞ்ச நல்லறங்களை தான் பிடிங்கி இங்கே கொடுக்க முடியும். அப்போ நமக்கு என்ன கடமை இருக்குது, பிள்ளைகளுக்கு என்ன கடமை இருக்குன்னு கேட்டால், உங்கள் தகப்பனார் கடனை மட்டும் வைத்து விட்டு ஒரு பைசா கூட சொத்து வைக்காமல் போய்விட்டார்னு சொன்னால் அவர் மறுமையில் வெற்றி பெறணும், அவருடைய அமலை அவருக்கு சேரணும், அவருடைய அமலை பிடிங்க எல்லாம் வேற ஆள் கொடுத்துடக்கூடாது என்று நீங்கள் ஆசைப்பட்டீர்களே. ஆனால் இந்த கத்தம் பாத்தியான குறுக்கு வழியெல்லாம் தேடாம சரியான வழி என்ன, இதெல்லாம் உங்கள் தகப்பனாரை கொண்டு சேர்த்துறாது, உங்களுடைய தாயாரை கொண்டு சொர்க்கத்தில் சேர்த்துறாது. நீங்கள் விசாரிக்கணும், யாருக்கா கடன் இருக்குதா, எங்கள் உம்மா யார்ட்டா கடன் வாங்கியிருக்கிறாங்களா, எங்கள் வாப்பா யார்ட்டா கடன் வாங்கியிருக்கிறாங்களான்னு கேட்டு அதை செலுத்திட்டேன்னு வைங்க, அவங்க அமல் அவங்களுக்கு சேர்ந்து போயிடும். நீங்கள் என்னமோ அமல் செஞ்சு சேர்த்து வைக்கிறேன்னு நீங்கள் பாடுபடுறீங்க. ஃபஸ்ட்டு எதுக்கு பாடுபடுங்க, அவங்க செஞ்ச அமலை அவங்களுக்கு உரியதாக்கணும், அவங்க செஞ்ச அமலுடைய நன்மையை பிடிங்கி வேற ஆள் கொடுக்குற மாதிரி போயிடும் கடன் இருந்துச்சுன்னு சொன்னால். அப்போ வாரிசுகளுக்கு என்ன கடமை இருக்குன்னு கேட்டால், ஒரு சொத்தும் விடாமல் தகப்பனார் தாயார் போயிருந்தார்களே ஆனால், அல்ல அண்ணன் போயிட்டார் தம்பி விட்டுட்டு போயிட்டாரே ஆனால், இவங்க அவர் சொர்க்கத்தில் வெற்றி மறுமையில் வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்டார்களே ஆனால், அவங்க சொந்த உழைப்பில் சொந்த சம்பாத்தியத்தில் சொந்த பொறுப்பில் அந்த கடனை தீர்க்க வேண்டும்.
ஒரு ஒரு அம்மா வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, எங்கள் அம்மாவுக்கு 1 மாதம் நோன்பு வந்து நேர்ச்சை பண்ணியிருந்தாங்க, அதை நிறைவேற்றாமலே இறந்து போயிட்டாங்க, அதை வந்து நான் நிறைவேற்றலாமா? அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, உங்கள் அம்மா கடன்பட்டா நீ தானே செலுத்தனு, அது மாதிரி அல்லாஹ்வுடைய கடனையும் செலுத்து. அது அம்மா கடன்பட்டா புள்ள செலுத்தணுங்கிற சொல்கிறாங்க பாருங்க. இது நேர்ச்சைக்கும் சொல்கிறாங்க. அது சொல்லும்போது என்ன செய்கிறாங்க, உங்கள் அம்மா யார்கிட்டயா கடன் வாங்கிட்டு போனால் யார் செலுத்துவா, நீ தானே செலுத்தனு, அப்போ வந்து அதே மாதிரி செலுத்து, அல்லாஹ்வுக்கு பட்ட கடனையும் செலுத்திட்டு போ. அல்லாஹ்வுக்காக தான் நேர்ச்சை பண்ணாங்க. அல்லாஹ்வுக்கு பண்ண நேர்ச்சை அவங்க செய்யாமல் இறந்து விட்டால் உலகத்து கடனை எப்படி பிள்ளைகள் இருந்து தீர்க்கிறீர்களோ அது மாதிரி அல்லாஹ்வுக்கு பட்ட கடனை தீருங்க என்று சொன்ன சம்பவங்களை எல்லாம் பார்க்கிறோம். அதனால கடன் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்க வேண்டும். இந்த கடனில் விழுந்து நம்முடைய அமல்களை பாழாக்கி விடக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் கடன்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுடைய மறுமை வாழ்க்கை பாழாகிவிடக்கூடாது என்பதையெல்லாம் கவனித்து நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். கடன் கொடுத்தவர்களும் இதுக்காக வேண்டி நம்ம தள்ளுபடி பண்ணால் பெரிய நன்மை இருக்கிறது, அவன்கிட்ட வந்து புடுங்கி அல்லாஹ் தருவான அந்த நன்மையை விட பெரிய நன்மை எதில் கிடைச்சி போயிடும், அல்லாஹ்வுக்கு அங்கே தள்ளுபடி பண்ணிட்டேன்னு வைங்க, அதுக்கு மேலே கிடைச்சி போயிடும். ஒருத்தன் மூத்தா போயிட்டான், கடனாலேயே மூத்தா போயிட்டான், யா அல்லாஹ் அவருக்கு நான் இங்கே தள்ளுபடி பண்ணிட்டேன், நான் மறுமையில் கிளை பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைத்து விட்டீர்களே, ஆனால் அவனுடைய அமலை பிடுங்கி உங்களுக்கு தருவதால் கிடைக்கிற நன்மையை விட பெரிய நன்மை கிடைக்கும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, யார் ஒருத்தருக்கு வந்து மறுமை நாளுடைய துன்பங்களிலிருந்து அல்லாஹ் அவரை காப்பாற்ற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ அவர் என்ன செய்யட்டும், கடன்பட்டவருக்கு அவகாசம் கொடுக்கட்டும் அல்லது கடனை தள்ளுபடி கொடுக்கட்டும் செய்யட்டும். இந்த உலகத்திலே மறுமையிலேயும் அல்லாஹ் துன்பங்களை அகற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவர் வந்து கடனாளிகளுடைய கடனை தள்ளுபடி செய்யட்டும் அல்லது டைம் கொடுக்கட்டும். யார் அரசுடைய நிழலில் 7 பேர் தனியாக சொல்லிட்டாங்க, அதுபோக 8வதாக அரசுடைய நிழலில் ஒருத்தர் இருக்க ஆசைப்படுவாரையானால் அவர் கடனை தள்ளட்டும் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். நீங்களும் யாருக்காவது கடன் கொடுத்து அவர் தர முடியாத நிலையில் இருந்தால், அவர் மூத்தாகி இருந்தால் தர முடியாத நிலையில் போய் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு முன்னாடி அவர் இறந்து போயிருக்கலாம், அப்படி இருப்பாரையானால் மறுமையில் போய் அவருடைய அமலையெல்லாம் பிடிங்கிருவோம் என்று நினைத்து பெரிய லாபம் கிடைக்கும் நினைக்கிறத விட இங்கே தள்ளுனீங்கன்னு வைங்க அதோடு கூட கிடைக்கும். இங்கே அவருடைய கடன்களை தள்ளி விட்டீர்களே, ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான், அங்கே வரக்கூடிய துன்பங்கள்லேருந்து உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறான், அரசுடைய நிழலுக்கு கீழே கொண்டே வைக்கிறேன் என்று சொல்கிறான். அதனால் உங்கள்ட்ட கடன்பட்டவர்கள் யாராவது கடன் தர முடியாத நிலையில் இருந்தாலும் அல்லது வந்து அவர்கள் மரணித்து இருந்தாலும் மறுமையில் கிளைம் பண்ண நினைக்காம என்ன செய்யணும், அல்லாட்ட நீங்கள் மனு போட்டுருங்க, யா அல்லாஹ் நான் மறுமையில் கேட்க மாட்டேன், நான் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்தேனோ இன்னும் நாளுடைய கடனை இங்கே நான் தள்ளுபடி பண்ணி விட்டேன் என்று நினைத்து நம்முடைய அமலை என்ன செய்யணும், அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது போக